இந்த ஆட்டோபயோகிராஃபி ஏன் இது பண்ணணும் அப்படிங்கிறது வந்துங்க என்னோட இயல்பாகவே எனக்கு இருந்த ஒரு உள்ளேயே இருந்துட்டு இருந்த இந்த 4 நிலை அது மட்டும் எனக்கு வந்துகிட்டே இருந்தது. இந்த பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம். இந்த 4 நிலைகளை நான் சரியாக கடந்துட்டேங்கிற ஒரு சந்தோஷம், பெரும் மகிழ்ச்சி. ஏன் இந்த எது கூட கம்பேரிசன் பண்ணி இந்த மகிழ்ச்சி வருதுன்னா, ஒரு சந்நியாசத்தையும் கிரகஸ்தம் அப்படிங்கிற இந்த 2 நிலையை போட்டு குழப்பிக்கொண்ட ஒரு தகப்பனின் மீதான சாடல், அதுதான் இதனுடைய இந்த கம்பேரிசன். அந்த 2ஐயும் போட்டு குழப்பிட்டார, அந்த குழப்பினதுனால நான் அடைந்த பாதிப்பு, அந்த பாதிப்புலேருந்து நான் அதை கரெக்டாக பண்ணுறேன்னா, இந்த 4 நிலைகளை கரெக்டாக பண்ணிட்டு வரேன்னா அப்படிங்கிற நினைக்கும் போது பண்ண முடிஞ்சிருக்கு. இது 3வது நிலை பாதியை நான் கடந்திருக்கேன், 4வது நிலை என்டர் ஆகிற போது பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி. இதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த 4 நிலைகளும் யாருமே கரெக்டாக செய்ய முடியாதவங்கெல்லாம் குற்றவாளிகள்னு நான் சொல்ல வரல. ஒரு வாய்ப்பு இருந்து இந்த 4 நிலைமைகளை கரெக்டாக செய்ய முடியாத ஒருத்தர் மேலே உண்டான ஒரு சாடல் தான் இது. இந்த 60வது ஆண்டில் அவர் மேலே இருக்கிற அந்த கோபத்தை நான் எடுத்துக்கணும், அதாவது அந்த கோபத்தை விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இந்த மைல் ஸ்டோனை இந்த இடத்த நான் பார்க்குறேங்க சார். அது போக ஜெயமோகன் சார் சொன்ன எரிந்தடங்கள்ங்கிற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை நான் புரிஞ்சிட்ட விதம், மரபின் மைந்தர் முத்தையா சார் சொன்ன உயரம் தொட்ட பின் கரைதல், அந்த கரைகிறது, இதை ஒரு மகிழ்ச்சியாக இந்த 60வது ஆண்டு நான் கிடக்கிறேங்க சார், கிடக்கிறேங்க. அதாங்க சார், நான் இந்த 3வது நிலையோட ஒரு எண்டில் இருக்கேன், ஒரு மிடில் இருக்கேன். அதுக்கு அந்த 4வது நிலைக்கு போகணும்னா எலிஜிபிள் எனக்கு ரொம்ப இருக்கிறதா நான் சந்தோஷப்படுறேன். 4வது நிலைக்கு போகிறதுக்கு எனக்கு நிறைய எலிஜிபிலிட்டி கரெக்டாக வந்திருக்கேன். அதனால் இந்த 4வது நிலை, இந்த சன்னியாசி நிலையை என்டர் ஆக போகிறோம் இன்னைக்கு குறுகிய காலத்தில், அதுக்கு நல்ல தகுதியாக இருக்கேன். அதுக்குள்ளே நான் தகுதியை வளர்த்திட்டேங்கிற ஒரு மகிழ்ச்சி தான் சார் இது, மகிழ்ச்சி தான் இது. 60வது ஆண்டில் நான் ஏன் இதை சொல்லணும்னு சொன்னால், ஒரு 60வது ஆண்டு ஒரு எல்லாமே லைஃப்பில் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு எண்டு, ஒரு முதிர்வு ஆன மாதிரி நினைக்கிறாங்க. இல்லை, நான் இப்போ எழுச்சியாக இருக்கேன், நான் ஒன்று சொல்லுவாங்க, இந்த பக்தியே முக்திக்கு வழின்னு. நான் சொல்கிறேன் கடமையே முக்திக்கு வழின்னு தான் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அதனால் இனி நான் 2 ஆங்கிள், இப்போ தான் எங்களோட மாமா என்னை ஒன்றாவது சேர்த்துற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு ஆங்கிள் நான் ஆன்மீக பாதையில் அப்படி எல்லாம் போக போகிறேன், இன்னொரு ஆங்கிள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் இதை நான் கொடுக்குறேன். எங்கள் வீட்டில் சமையல் அடுப்பே இருக்காதுங்க. அந்த முறுக்கு சட்டியில் முன்னாடி அந்த நெருப்பை இழுத்து அதில் தான் வைப்பாங்க. சமையல்னு எங்களுக்கு ஒரு சமையல் சட்டி, சமையல் அடுப்புன்னே கிடையாது. அந்த முறுக்கு சட்டியிலேயே தான் அந்த வேகிற அந்த கறியையே இழுத்து அதில் தான் சமைப்பாங்க சார். 24 hours சுட்டுட்டே இருந்தாங்கங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் சார். ஏன்னா எப்போ நான் நிலவு இருந்தாலும் எங்கள் அம்மா சுட்டுட்டே இருப்பாங்க சார். அவ்வளோ ஒரு 10-15 கிராமங்களுக்கும் எங்கள் அம்மா தான் செய்யணும். முறுக்கார் அம்மா பையன் அப்படின்னா தான் அவ்வளோ கிராமங்களுக்கு தெரியுங்க சார். அப்படி ஒரு டைட்டில் அதனால் நான் எப்போ எந்திரிச்சாலும் சுட்டுட்டே இருப்பாங்க. அதனால் நான் அப்படி நினச்சிக்கிட்டேங்க சார். 24 மணி நேரம் எங்கள் அம்மா சுட்டுட்டே இருக்கிறதா தான் நான் நினச்சிட்டேங்க சார். சார் ஆமாங்க சார், ஆமாங்க சார். யார் பொண்ணு பையனை பற்றிங்களா சார்? நான் எதுவுமே சொல்ல, அவங்களே அதை சொல்லியிருக்காங்க இல்லைங்க சார். அவங்க இருக்காங்க. ஓ சரி சார். 1986 எனக்கு மேரேஜ் ஆச்சுங்க சார். அப்புறம் அந்த எண்டுலேயே கார்த்திக்னு சொல்லிட்டு ஒரு சன்னு, அப்புறம் 89 சௌபர்ணிகான்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர், இவ்வளோதாங்க சார். இந்த லைஃப் அப்படியே போயிட்டு இருந்தது. அவங்களுக்கு கரெக்டாக நான் கொஞ்சம் ஏர்லி மேரேஜ் தாங்க சார் எனக்கு. அப்புறம் அந்த மாதிரி சரி அவங்களுக்கும் அது மாதிரி குயிக்காக பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானிங்கில் இருந்தேன். அப்போ சன்னுக்கு 25 பண்ணிட்டேன், பொண்ணுக்கு 22 பண்ணிட்டேன். இப்போ அவங்களுக்கு சன்னுக்கு ஒரு சன்னு, டாக்டருக்கு 2 சன்னு. இப்போ சன்னோட சன்னு ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, அவர் அண்டர் 14 செலக்ட் ஆகிருக்கார் சார் கிரிக்கெட்டில். அவர் ரொம்ப பிஸியாக இருக்காருங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க சார். என்னோட முதல் நினைவு அப்படிங்கிறது தெரிஞ்சது சரிங்க சார். எனக்கு நினைவுன்னு தெரிஞ்சது ஆரம்பத்தில் இருந்துங்க சார். ஒரு வீட்டுக்குள்ளே அம்மா, அக்கா, பெரியம்மா, அம்மா 3 பேர் மட்டும் இருக்காங்க. அப்போ நான் இருக்கேன் உள்ளே. அப்போ கதவெல்லாம் சாத்தி இருக்குது. அக்கா வழியில் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. பெரியம்மா அந்த மேலே ஒரு விட்டத்தை பார்த்துட்டு அதை தொங்குடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதான் முதல் நினைவு. என்ன அக்கா வலிக்குதுன்னு அழுகுது அந்த ஆள். அப்போ தான் அது புரியுது.
அதுக்கு வந்து அப்புறம் பின்னாடி தான் அது புரியுது சார். அது வந்து அக்காவோட பிரசவம் அப்படிங்கிறது வந்து நான் உள்ளேயே இருந்திருக்கேன். உள்ளே இருந்து இப்போ அது எனக்கு வயசே தெரியலைங்க சார். எனக்கு அதாவது ஸ்கூலில் போகல. அந்த முதல் நினைவே எனக்கு முதல் நினைவே அதுதான், அக்காவோட பிரசவம் தான். ஆமாம், இப்போ தான் புரியுது அது பிரசவம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுதுங்க சார். ஒரு ஒரு 2 வயசு 2.5 வயசு அந்த மாதிரி இருக்கணுங்க சார். 2.5 அந்த ரேஞ்சு இருக்குங்க சார். அப்படி இருக்கு. ஆமாங்க சார். 3 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அக்காவை பெரியம்மா, அம்மா, நான் இப்போவும் நினச்சிக்குவேன். அந்த பையனை அக்கா பையன் நினைக்கிற போது அப்படி இல்லை. ஒவ்வொரு பிரசவத்துக்கும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒவ்வொருத்தரோட ப்ரெக்னென்ட் அப்பவும் நான் வந்து எனக்கு இது ஞாபகம் வருங்க சார். அந்த நம்ம முதல் நினைவு வந்து ஒரு பிரசவத்தை பார்த்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு நினைவு வருங்க சார். அப்புறம் வெளியில் நினைவு அப்படிங்கிறதுங்க சார். வெளியே அந்த வீட்டை விட்டு வெளியே அப்படிங்கிறது அப்படியே வானத்தை பார்த்து அந்த நினைவு அப்படிங்கிறது எங்கள் அண்ணன் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறார். ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறாருங்க. ஸ்கூலுக்கு அப்படியே என்னை கூட்டிகிட்டு போகிறேன். நான் அழுதுகிட்டே வர்றேன். ஸ்கூலில் அது 1ஆவதா அதுக்கு முன்னாடி ஸ்டேஜான்னு எனக்கு தெரியலைங்க சார். கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ அழுதுகிட்டே போயிட்டுருக்கேன். எனக்கு ஏதோ வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணி அப்படியே போகிறாரு. ஆனால் திடீர்னு அழுதுகிட்டே போகிறேன். திடீர்னு ஒரு சந்தோஷம் என்னென்னா எல்லாருமே எல்லாம் அதிர்ச்சியாக இருக்காங்க. எங்கள் அண்ணன் அப்படியே அவரும் இப்படி இருக்க. திடீர்னு என்னை திருப்பி வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாரு. என்னன்னு சொன்னால் அண்ணாதுரை இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் அதிர்ச்சியாக இருக்காங்க. எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அதாவது ஸ்கூலுக்கு அந்த அவ்வளோ அழுதுட்டு போனால் அண்ணன் எப்படியே ரிட்டன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது ஒரு மகிழ்ச்சி. அப்போ தான் அந்த துக்கத்திலிருந்து இந்த மகிழ்ச்சிங்கிற அந்த இது முதல் அதுதான் சார் நான் உணர்றேன். அப்போ நான் நினச்சிக்கோ அந்த டைரியிலலாம் கூட அந்த இது அதை எழுதியிருக்கேன். அதாவது உலகமே ஒரு துக்கத்தை எனக்கு வந்து முதல் மகிழ்ச்சியாக அந்த நினைவாக இருந்திருக்குங்க சார். ஆமாங்க சார். ஆமாங்க சார். மலை அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளவு க்ளோஸ் ஆகுதுன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியும். சரிங்க சார். உங்களுடைய பிறப்புல இருந்தே அது கூட இருக்கு. ஆமாங்க சார். அப்பா சார்ந்து சில ஆமாங்க சார். முக்கியமான விஷயம் சொன்னீங்க. ஆமாங்க சார். எனக்கு அது சொல்லுங்க. அதாங்க சார். அது இந்த மலை அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆர்வமான விஷயம். தான் அப்படியே கொஞ்சம் வந்தது எப்படின்னாங்க சார். முதல்ல எங்கள் அப்பா வந்து இறந்தது அப்படிங்கிறது ஒரு செவிவெளி செய்தி தாங்க சார். எங்கள் குடும்பத்துக்கே, எங்கள் அம்மா உட்பட எங்கள் அப்பா இறந்துட்டாருங்கிறது வந்து ஒரு செவிவெளி செய்தி தான். அதுக்கு முன்னாடி இருந்தது கொஞ்சம் நினைவு, கொஞ்சம் பார்த்ததெல்லாம் கூட ஏதோ மலைகளில் அந்த மலை அங்கே இருக்கார், வீட்டில் சொல்கிற போது அந்த மலையில் அங்கே இருக்கார், இங்கே இருக்கார் அப்படிங்கிறது தான் இவங்க பேசிக்குவாங்க. ஏதோ அங்கெல்லாம் அந்த வேற இருக்காங்க அப்படின்னு. அப்போ அந்த மலையில் அப்படி பார்க்குறபோது அந்த மலை அப்படிங்கிற போது அப்படி திருப்பி அந்த மலை மேலே அங்கே இருக்காரோ அப்படியே என்னோட நினைவு அப்படி தான் ஆரம்பமாச்சுங்க. அப்போ என்னாச்சு, அப்பா வந்து இறந்துட்டாருங்கிறது செவிவெளி செய்தியாக இருக்கிறதுனால நான் வீட்டில் தூங்கிட்டு நைட்டில் வந்து அப்போல்லாம் வந்து பாத்ரூம் இப்போ இந்த மாதிரி இல்லைங்க சார். கதவை திறந்து வெளியே தான் வரணும். அப்போ ஜாமத்தில் வந்து எல்லாத்தையும் அம்மா வெளியே எழுப்பாமல் நானே வந்துடுவேன். வெளியே வந்து அப்படி பாஸ் பண்ணிட்டு இருக்கிற போது சுற்றியும் நான் இருந்த ஊர் சுற்றியும் மலை இருக்குங்க சார். மலைக்கு நடுவில் தான் நான் இருந்தவர். அப்போ அந்த சுற்றி மலையில் வந்து அப்பா அப்படியே அந்த மலை அப்படி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் சார். அப்பா இருப்பாரோ, அதுக்கு போயிட்டுருப்பாரோ, அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் சார். இது அப்படியே பழகி வந்து எனக்கு வந்து இந்த மலைகள் அப்படிங்கிற போது எனக்கு ஒரு பயமே இல்லாத மாதிரி அப்படி ஒரு ஃபீல் ஆயிடுச்சுங்க. எந்த மலைக்கு போனாலும் வந்து ஒரு இருட்டான இடம் அப்படியெல்லாம் நிறைய சந்திச்சிருக்கேன். அப்போல்லாம் பார்க்குறபோது ஏதோ அந்த பக்கம் அப்பா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க சார். அப்பா இருக்கிறாரு, இந்த மலைகள்லாம் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இது இப்படியே பழகி தான் எனக்கு இது பயமே இல்லாத போச்சுங்க சார். நிறைய ரிஸ்க் எடுத்திருக்கேன், அதெல்லாம் நிறைய சொல்லணும். நிறைய ஃபாரஸ்ட்டில் வந்து நைட்டில் வந்து நான் மாட்டியிருக்கேன்னு சொல்கிறத விட ஒரு தப்பு கணக்கு போட்டு அந்த மாதிரி வந்து ஆகியிருப்பேன். ஒரு 8 மணி 9 மணியெல்லாம் மலையில் வந்திருக்கேன். ஆனாலும் எனக்கு அதனால ஒரு பயம் வந்தது. எப்படியோ அந்த வழியை கண்டுபிடிச்சி எப்படியோ அந்த பார்டர் ஊருக்கு போயிடணும் அப்படி தான் நினைப்பேன். ஆனால் அந்த அப்பா இருக்கார் இதுக்குள்ளே, நம்ம அப்பா சுற்றுறது இதுக்குள்ளெல்லாம் இருந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குங்க சார். அதை வச்சு தான் இப்படியே இந்த மலைகள் போகிற அது இப்படியே பழக்கமாக ஆகி நான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைங்கிறது தான் நான் இருந்தேன். இப்போ நீலகிரிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை தான்.
அந்த மலை அடுத்தது போச்சுன்னா கேரளா வந்துடுங்க சார். இப்போ கொஞ்சம் நிறைவு தெரிஞ்ச பின்னாடி நல்லா என்னோட ஒரு ஒரு வெல்த் வைஸ் எல்லாமே நல்லா கரெக்டான பின்னாடி இந்த ட்ராவல்ஸுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆன பின்னாடி நிறைய பயணங்கள் வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அந்த பார்டரை எல்லாம் ஆல்மோஸ்ட் நான் வந்து கன்னியாகுமரி வரை நீலகிரிந்த எல்லா பார்டரையும் ஆட்டோவிலையோ நடந்தோ பஸ்ஸுலேயோ அப்படியே எப்படியோ கடந்து ஒரு திருப்திங்க சார். பஸ்ஸில் தான் கடந்திருப்பேன், ஒரு திருப்தி. ஒரு டைம் ஆட்டோவில் ஒரு நடந்து இப்படி எப்படியோ எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அப்படின்னு ஒரு திருப்தி. இப்போ சமீபத்தில் தான் ரொம்ப ஹிஸ்ட்ரி எடுத்து அந்த இதெல்லாம் பார்க்குற போது இந்த மலை வந்து இது வேற குஜராத் வரை நீளுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ சரி இது ஃப்யூச்சரில் அது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க சார் இப்படி இருக்கேன். ஆனால் ஒவ்வொரு மனைவியும் நான் வந்து ஒரு இது வந்து நம்ம இதுக்குன்னே படைக்கப்பட்ட நம்ம இதுக்கு தான் இருக்கிறோமோ, நம்ம இதுக்கு தான் பிறந்தோமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் சார். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய ஒரு சில நேரம் நீங்கள் எதுக்கு போகிற அப்படிங்கிற மாதிரி பஸ்ஸில் திடீர்னு போயிடுவேன். என்ன போனேன் வந்தேன் என்னத்தை அப்படின்னு சொல்லி மாதிரி எல்லாம் கூட எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. அப்போ ஒரு 3-4 மாதம் யோசித்தேன். ஆமாம் இது எதுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது தப்பு தான், நம்ம ஏதோ தப்பு இல்லை, இது என்னமோ நம்ம ஒரு இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் விட்டு எனக்கு ஒரு 5-6 மாதம் இருக்குங்க சார். அது ட்ரை பண்ண என்னால் முடியலைங்க சார், முடியல. திடீர்னு காலையில் எந்திரிச்சிடும். ஆனால் எனக்கு மிஸ்ஸஸ் நல்லா சப்போர்ட்டுங்க சார். எந்திரிச்சிடும் விடிகாலையில் சம்மந்தம் இல்லாமல் 4 மணிக்கு ஏதாவது ஒரு மலை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை நானும் வரவா அப்படிங்குவாங்க. இல்லை நீ வேண்டாம் நான் மட்டும் போகிறேன், ஓகே வா அப்படின்னா உடனே வந்துடுவாங்க. அந்த மாதிரி அப்படியே போய் இப்போ நம்ம இது சரி நம்ம பிறவியே இதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இந்த மலைகளை பார்க்குறதுக்கு தாங்கிற மாதிரி ஒரு சரி ஏதாவது ஒன்று இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு சாதனை பண்ணுறது, பெரிய ஒரு டெடிகேட்டிவ் மைண்டு, இல்லை பெரிய தியாகமெல்லாம் பண்ணுறமான்னு எனக்கு தெரியல. பெருசாக எல்லாத்துக்கும் பண்ணுற அந்தளவுக்கெல்லாம் ஒரு தியாகம் மனப்பான்மை நான் பண்ணியிருக்கிறான்னு எனக்கு தெரியல சார். ஏதாவது வேறவங்களே சொல்லணும், இல்லைன்னா அப்படி ஒரு வேலை பண்ணியிருந்தால் நான் அதை கணக்கிலேயே வைக்கலிங்க சார். இன்றைக்கும் இதை பார்க்குற போது தெரியும் சார், எத்தனையோ என்னோட ஸ்டாஃப்ஸுகளாகட்டும் இல்லை என்னோட நண்பர்களாகட்டும் அவங்க மனசில் இது வந்து உண்மைன்னு தெரியும். அது அவங்க எவ்வளவு சொல்லி இந்த மாதிரி ஒரு உதவிகள் பண்ணதில் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய நினைப்பாங்க. இல்லை இந்த மாதிரி ஒரு ஆட்டோபயோகிராஃபின்னு நிறைய பேர் இதை பார்க்குறவங்க நமக்கு பண்ணதை சார் சொல்லிடுவாரோ அப்படி தான் நினைப்பாங்க. நான் எதுவுமே சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி இந்த மலைகள் போகிறது அப்படிங்கிறது வந்து இதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்கோம். 1. 2வது அப்பாவை தேடிகிட்டே இருக்கோம், நம்ம அப்பாவை தான் தேடுறோம் அப்படிங்கிற மாதிரி தான். அதுதான் ஒரு ரீசனோ அப்படின்ட்டு உள்ளுணர்வு சொல்லுதுங்க சார். அப்பாவை ஏன்னா அப்பா இறந்தது வந்து ஒரு அஃபிஷியலாக தெரியாதுங்க சார். ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு தெரியும். அப்போ நீ இருக்காருங்கிற மாதிரியே ஒரு எண்ணங்க சார். சரி அது ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குங்க சார், இருக்குங்க சார். ஆமாம், அது எனக்கு தெரியும். அது எல்லாருக்கும் டிஃபரன்ஸ் தான். ஒருத்தருக்கு அது ஆயிடுச்சுன்னா ஆமாங்க சார். எல்லாரும் உங்களுடைய நான் என்ன கேட்க வந்தேன்னா, உங்களுடைய நீங்கள் வந்து இந்த லைஃப் கோ த்ரூ பண்ண ஒரு பெரிய கேன்வாஸில் பார்த்தாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இயல்புலேயே வந்து ஒரு அப்சர்வராக இருக்கீங்க. அப்சர்வர்னா அது அவதானிக்கிற ஒரு பர்சன் தான். அதாவது ஒரு பெரிய தகுதி அது எல்லாருக்கும் இருக்குது. இல்லை நான் சும்மா பொருளுக்காக சொல்லுவேன். நான் நண்பர்கள் கூட பேசும்போது உங்களை பற்றி எதாவது சொல்லிட்டுங்க. ஒரு உதாரணத்துக்கு அதை சொன்னால் நீங்கள் இன்னைக்கு சொன்னேன் அந்த இது இல்லையா, சின்ன வயசில் உள்ள அப்சர்வேஷன். அது மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லும்போது அதோட டீட்டெயில்ஸ் சொல்லுவீங்க. அந்த இடத்துல அது என்ன இருந்துச்சு, அந்த இடத்துல சின்னதாக ஒரு விஷயம் ஒன்று இருந்திருக்கும், அதை நீங்கள் கவனிச்சுருப்பீங்க. அந்த இப்போ நீங்கள் நடந்து போகிறீங்கன்னா அந்த மண்ணை நீங்கள் பார்த்துருப்பீங்க, காற்றில் உள்ள ஒரு சின்ன இலையை பார்க்குறீங்க. இந்த மாதிரி சில அப்சர்வேஷன் இருக்குது. இது ஒரு நுணுக்கமான அப்சர்வேஷன். இது என்னாச்சுன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி தான் நான் சொல்லுவேன், நீங்கள் உங்களுக்கு ஒரு சரியான வாசிப்பு பின்புலமோ இலக்கிய அறிவோ இல்லாதனால நீங்கள் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரைட்டராகவோ ஒரு கிரியேட்டிவ் சைடில் வந்திருக்க வேண்டிய ஒரு ஆள் தான். அன்றைக்கி ஒரு நாடகத்தை நான் சொன்னேன் பார்த்தீங்களா சார், அந்த மரத்துக்கிட்ட கோபத்தில் அது அந்த மரம் அந்த பஞ்சபாண்டவர் மரம் அப்படிங்கிறது அந்த மரத்துக்கு கீழே வந்துச்சு சார். நான் அவ்வளவு எழுதியிருக்கேன், அதை நான் சொன்னேன்னு தெரியல. நான் வந்து அந்த காலத்தில் அந்த ஒரு 10th படிக்கிறேன் சார். அப்போ வந்து சொல்கிறாங்க பாரதி ராஜா, அப்போ நான் பேப்பர்ஸ் நியூஸ் சார், நியூஸ் எல்லாம் கூட ரேடியோ நியூஸ்லாம் இருக்குதான்னு தெரியல, பேப்பர் நியூஸ் தான் சார். அப்போ வந்து சொல்கிறாரு பாரதி ராஜா வந்து மணிவண்ணன் வந்து 16 வயதுலேன்னு ஒரு படம் வந்திருக்குங்க. பாரதி ராஜா டைரக்ஷனில் வந்திருக்கு. மணிவண்ணன் வந்து அதுக்கு ஒரு 16 பக்கம் விமர்சனம் எழுதுனாரு சார். எழுதி அனுப்பிச்சோடனே பாரதி ராஜாவுக்கு அது பிடிச்சிருச்சு. அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக மணிவண்ணனை வச்சுக்கிட்டதா சொன்னாங்க. இதெல்லாம் எனக்கு அங்கே வந்து அந்த ஊருக்கு வந்த செய்தி சார். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க சார், நானும் அதே மாதிரி போய் அந்த மரத்துக்கடியில் வந்து 16 பக்கத்துக்கு அந்த 16 வயதில் படத்தை விமர்சனம்
எழுதி அத்தனையும் அது வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து அது வந்து ஒரு கிரிமினல் குற்றமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு அந்த 14 வயதில் அந்த படம் ஒரு 10 நாள் ஓடிச்சுன்னா அந்த சோழ விதைக்கையிலே அந்த டைட்டில் சாங்கை 14 நாளும் போய் அந்த ஸ்க்ரீன் மூடுற வரை பார்த்து ரசிப்பேன் சார். அந்த ஸ்க்ரீன் வந்து அப்படியே அந்த மலையை சுற்றி அப்படி வரும். நீங்களும் கூட அந்த மலையை கீழே வந்து ஒரு நாள் வந்துட்டு அப்படியே சுற்றி அப்படி எடுக்கிற போது எனக்கு அது ஞாபகம் வந்தது சார். இது வந்து அது எனக்கே இப்போ நம்ம நீங்கள் சுற்றி எடுக்கணும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அன்னைக்கு அந்த கேமரா அப்போவே நான் நினைப்பேன் சார். அந்த மலை அப்படியே சுற்றி வரும் சார். அந்த சோழம் விதைக்கையிலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வருது சார். அந்த டைட்டில் சாங் கொடுக்குறோம் இந்த ஆளெல்லாம் ஸ்க்ரீனில் போட்டு மூடிடுவாங்க. அப்போ கொஞ்சம் அதுக்கு பின்னாடி தான் அது ஒரு 5-6 மாதம் கழிச்சு தான் இந்த நியூஸ் எனக்கு வந்துச்சு. இந்த மணிவண்ணன் வந்து 16 பக்கத்துக்கு எழுதினார் அப்படின்னு. நிறைய கவிதை நிறைய எழுதியிருக்குங்க சார். நிறைய கதைகள் அந்த மரத்துக்கு அடியில் எழுதிருக்கு. அதான் அந்த மரத்து மேலே கோவம் சார். எங்கள் அப்பா மேலே இருந்த கோவம் மாதிரி அந்த மரத்து மேலே எனக்கு ஒரு கோவம் இருக்கு. எனக்கு ஒரு கவிஞனா அட்லீஸ்ட் ஒரு எழுத்தாளனா இல்லை ஏதாவது ஒரு ஜேர்னலிஸ்டாவது என்னை பண்ணிக்கலாமே. எனக்கு அந்த துறை தான் இப்போ என்னோட நண்பர்கள்கிட்ட நான் அதை ட்ரை பண்ணுவேன் சார். எனக்கு இந்த ஜாய் ஜாகர்ஸ் வாக்கர்ஸ் அந்த நண்பர்கள் வந்து எனக்கு அப்படியே எல்லாம் தூசு மாதிரி அதாவது என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் வந்து என்ன வேணால் நாமோட தான் அவங்களுக்கு நான் தான் கவிஞர் நான் தான் டைரக்ட் எல்லாமே அந்த மாதிரி நானே அதை எடுத்து எல்லாமே செய்வேன் சார். யாருமே தடவை டாக்டர்லாம் இருக்கிற பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் வேண்டமோ கிறுக்கமா என்னமோ பண்ணுறான்னு விட்டுருவாருங்க. ஆனால் நான் என்னென்னலாம் எழுதணும்னு நினைக்கிறேனோ ஒரு விமர்சனம் அன்னைக்கு நடந்த ஒரு கதை ஒரு 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 பொருளை பற்றி தான் நான் எதிர் விமர்சனம் இந்த மாதிரி தைரியமாக நான் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் கொடுக்குறதுக்கு அவங்க அனுமதிச்சிருக்கேன் சார். அதே ஒரு சிலர் எது கேட்குறதுனால நான் அதை பெற்ற போது எனக்குள்ள ஒரு விடுக்கு. ஸோ நம்மளோட அவங்க இந்த இடத்துல நம்ம ஒரு கவிஞர் இல்லைன்னா ஒரு எழுத்தாளன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விடுக்கு இருக்குங்க சார். நீங்கள் சொன்ன அப்சர்வ் பண்ணிங்கிற போது ஒவ்வொரு தீபாவளி வரும் சார். தீபாவளி வர்ற போதுங்க சார் எங்கள் மாமா வந்து பக்கத்து அங்கே தான் இருக்காருங்க. மாமா வந்து தீபாவளி பட்டாசு வாங்கிட்டு வந்து அதை பிரித்து அப்போ வரபோது காலையில் எப்படா அவர் பட்டாசு பிரித்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து எல்லாத்துக்கும் அப்படி கொடுப்பாருங்க. அந்த ஒரு பர்சனாலிட்டி அப்போ எல்லாருனாலும் முடியல. அப்போ இவர் தான் அவர் கையில் தான் அவர் தானால முடியுது. அப்படிங்கிற போது இந்த எக்கனாமிக் இந்த பணம் ஒரு சொசைட்டி அதில் அவர் வித்தியாசமாக தெரிகிறாரு. அங்கே அத்தனை பேர் வேற மாமாவுகளை விட இல்லைன்னா வேற அங்கே இருக்கிற ஒரு எல்லாத்தையும் விட இவர் வித்தியாசமாக தெரிகிறாரு. அப்போ அது எப்படி முடிஞ்சது அவர் வந்து இப்படி ஒரு பாண்டிங்காக ஒரு குடும்பத்தை அப்படி கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு நினச்சிருக்காரு இல்லைங்களா. அப்போ தான் எனக்கும் இந்த மாதிரி ஒரு எண்ணம் என்னன்னா அப்போ என்னோட அப்பா மேலே ஞாபகம் வரும் சார். அப்போ நம்ம அப்பா குழு இல்லையே அப்படி இதெல்லாம் பண்ணலையே அப்படிங்கிற வரும். மெயினாக சைவங்களோட அப்பாவை பார்க்க தான் எனக்கு எங்கள் அப்பா மேலே ரொம்ப வரும் சார். அப்போது ஒரு அப்பாவா நம்ம இந்த பிறவியில் ஒரு நல்ல ஒரு பொறுப்பான அப்பாவா அந்த நம்ம இருக்கணும். நம்ம அதை சாதிக்கணும் இல்லை அது இயல்பு ஒரு அப்பானா என்னங்கிறது நம்ம வந்து அதோட பொருள் தெரியணும். அப்படி அதுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேங்க சார். அப்படிதான் ஒரு திருப்தி வாழ்ந்துட்டேன் அப்படிங்கிற திருப்தி சார். இதை கிட்டத்தட்ட அந்த நம்மளுடைய சுய அனுபவங்கள்ல இருந்து வரதானே. இப்போ நமக்கு ஒரு அனுபவம் இருக்குது, அது சார்ந்து நம்ம அதை ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடாது. ஆமாங்க சார் ஆமாங்க சார். அதான் சார் இந்த 4 நிலைகளையும் எல்லாரும் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லலை. ஆனால் நான் அதான் சொன்னேன் இது அப்பா மேலே இருக்கிற ஒரு சாடலும் கூட. அவர் வாழ்க்கையோ அந்த சன்னியாசத்தையும் இந்த பிரம்மச்சரியத்தையும் ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரோ. அப்போ அந்த அது அப்போ உங்களுக்கு புரியுது. இப்போ அப்பா மேலே எப்படி ஒரு இது அந்த ஒரு இது அப்படியே தான் சேர்ந்துட்டு இந்த தேடுதல் அப்பாவை ஒரு கொஞ்சம் விவரம் ஆனோடனே என்ன நடந்திருக்கும் இப்போ அது புரியுது சார். ஏன் அப்படி போனாரு, ஏன் அன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லா உலகமே எல்லாத்தையும் நம்ம பார்த்து சிந்திக்கிறதுனால அது வந்து எனக்கு ராஜேஸ்வரன் சார் சொன்னது தான். அவர் வந்து எந்த ஒரு இதையும் அப்போ வந்து சார் இந்த ஆட்டோ சங்கர்னு சொல்லிட்டு ஒரு இன்சிடென்ட் நடந்ததுங்க. அப்போ அது நடக்கும்போது எல்லாருமே வந்து அந்த ஆட்டோ சங்கர் வந்து அவருக்கு தூக்கு தண்டனை கூட கிடைச்சி போயிட்டாரு. ஆனால் அப்போவே நான் வந்து எகேச்சா சிந்திப்பேன் சார். அவருக்கு ஏன் இப்படி பண்ணுறதுக்கு இப்படி தோணுச்சு, ஏன் அப்படி இப்போ அதே எனக்குள்ள ஒரு மனவியாதி மாதிரி ஆயிடுச்சு சார். இப்போவுமே பேப்பரில் இன்சிடென்ட் எந்த இன்சிடென்ட் படித்தாலும் ஒரு சப்ஜெக்ட் நடந்து ஒருத்தர் பனிஷ்மெண்ட் ஆகிறாருன்னா எனக்கு வந்து அந்த ஒரு சின்ன வயசில் சலீம்னு ஒரு நண்பன் அவங்ககிட்ட வந்து ஒரு ஆனுவல் லீவில் ஒரு டப்பா பின்னூசி நான் வச்சுருந்தேன். அவங்ககிட்ட போய் 1 வருஷமாக நான் சேமித்து வந்த பின்னூசி அந்த ஒரே நாளில் ஒரு குண்டடித்து அந்த ஒரு மணி நேரத்தில் அந்த அவ்வளோ பின்னூசியும் தோத்துட்டேன். அப்போது எனக்கு அவங்ககிட்ட கற்றுக்கிட்டேன் இந்த லைஃப் பூரா அந்த கேம்பிளிங்கிற ஒரு சப்ஜெக்டே இருக்கக்கூடாது அப்படின்னு. நான் லைஃப் ஃபுல்லாக அந்த கேம்பிளிங்கிற சப்ஜெக்ட் வரல, அதனால் அவரை நினச்சி பார்க்குறேன்.
அண்ணாமலைன்னு ஒரு நண்பர், அவர்கிட்ட கேரம் போர்டு விளையாண்டே இருப்பேன். அந்த +2 வருஷம் பூரா ஒரு விளையாட்டிலும் கூட நான் ஜெயிச்சது கிடையாது. வருஷம் பூரா விளையாடுவோம், நான் தோத்துட்டே இருப்பேன். அந்த ஒரு சம்பவம் வந்து எனக்கு லைஃப் பூரா ஒரு ஈகோயிசம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வந்து அந்த அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் எனக்கு என்னோடய தாய்மாமா நடராஜன் சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆளுமைனா என்னன்னு அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். நான் கோயம்புத்தூர் வந்த புதுசில் எனக்கு அறிமுகமான நண்பர் பாலகிருஷ்ணன், அப்புறம் கவிஞர் கலா விஜயன் சொல்லிட்டு இந்த 2 நண்பர்கள் தான் எனக்கு இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஒரு கோவைக்கே நான் அறிமுகமாகும் போது அவங்க எனக்கு ஒரு அனுசரிப்பாக இருந்தாங்க சார். அவங்கள நினச்சி பார்த்துக்கிறேன். இன்னும் அவங்களோடலாம் நான் தொடர்பில் தான் இருக்கேன். நான் சபையில் சொல்லணும் அவங்கள. அது போக என்னோடய இத்தனை ஆண்டு காலத்துலேயும் எனக்கு பர்த்டேக்கு நானே மறந்துடுவேன். எனக்கு மறக்காமல் ஒவ்வொரு பர்த்டேக்கும் கூப்பிட்டு விஷ் பண்ணுற சிகரம் சஜித்துன்னு சொல்லிட்டு ஒரு நண்பருங்க, அவருக்கு என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது போக இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இப்படி இது கரெக்டாக இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு ஆரம்பிக்கிற போதுங்க எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண அந்த ஆவரமலை நிரேஷ் ராஜேந்திரன் சொல்லிட்டு ஒரு நண்பர், அப்புறம் அகிலேஷ் செந்தில்குமார், அப்புறம் என்னோடய கூடவே இருக்கிற நண்பர் மதிவாணன், அவருடைய சம்மந்தி மோகன், இவங்கெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் ஊக்கம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். இதையெல்லாம் விட உங்களை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்ச பட்டிமன்ற பேச்சாளர் காயத்ரி தேவின்னு சொல்கிறவங்க, ராகவேந்திரான்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்டன்ஸ், இது ஒரு சம்பவம். இதெல்லாமே நிறைய சொல்லலாம் உங்களை அறிமுகமானது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அதை கட் பண்ணிடுவீங்க அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் நான் அதை சொல்லலை. திடீர்னு ஒரு இருமுடி கட்டை எடுத்து வச்சுட்டு ஒரு பிரார்த்தனைக்கு எப்போதுமே எந்த கோயிலுமே நான் பிரார்த்தனையாக போனதில்லை. அந்த வருஷம் வந்து நான் பிரார்த்தனையாக எனக்கு இது தோணுது, எனக்கு ஒரு ஸ்கம் இல்லை, ஒரு டெக்னிக்கல் வேர்டு தெரியாது, இது செய்யணும்னு தோணுது, இது எப்படி சொல்கிறது, யார்கிட்ட சொல்கிறது, இது அப்படின்னு ரொம்ப ஒரு போராட்டத்தில் ஆண்டவான்னு சொல்லிட்டு முதல் ஐயப்பனை ஒரு பிரார்த்தனையாக நான் போனது அதுதான் சார். ஒரு என்னோடய பேரன் பிறக்கணும்னு ஒரு தடவை கொஞ்சம் பொண்ணுக்கு லேட் இஷ்யூ அப்படிங்கிறதுனால வேண்டினேன். அதை தவிர இது வந்து 2வதாக நான் அந்த ஐயப்பனை வேண்டி போனது கேட்டு எடுத்துகிட்டு போனது. எனக்கு இதை சொல்கிறதுக்கு கேட்கறதுக்கு ஒருத்தர் இது இல்லை நீ பண்ணலான்னு நினைக்கிறது கரெக்டு தான் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு நான் நினச்சேன். அது வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு 100-150 கிலோமீட்டரில் இந்த ராகவேந்திரா வந்து சொன்னாருங்க. அதனால் இது ஒரு தெய்வத்தன்மையாக தான் நான் பார்க்குறேன். அந்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்லணுங்க சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு வாலிபால் ஒன்று தான். எனக்கு தெரிஞ்ச விளையாட்டு வாலிபால் ஒன்று தான், பிடிச்ச விளையாட்டும் அது ஒன்று தான். நான் அதுதான் ஆடியிருக்கேன். கோயம்புத்தூரில் வந்த புதுசில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் ரோடுங்க. அது வந்து கோயம்புத்தூருக்கு நான் வந்தோடனே எனக்கு முதல் வேலை என்னன்னு சொன்னால் வந்து எங்கள் சொந்தக்காரர் கம் ஓனர் அவங்க பொண்ணுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொண்டு வந்தாங்க. ஒரு ப்ரெசன்டேஷன் கான்வென்ட் ஒரு ஸ்கூல் இருக்குங்க. எனக்கு வந்தோடனே ஊரே எனக்கு புதுசு. அதில் வந்து முதல் வேலை வந்து சாப்பாடு கொண்டு போய் மத்தியானம் கொண்டு போய் கொடுக்கணுங்க. அதில் வந்து எனக்கு ஒரு 12 மணிக்கெல்லாம் சாப்பாடு ரெடி ஆகிரும். கொண்டு போய் கொடுத்து அவங்க போய் உள்ளே கொடுத்து சாப்பிட்டுட்டு வந்து அவங்க டிஃபன் கொடுத்து வாங்கிட்டு வரணும். அதுதான் முதல் வேலை. அப்போ அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் எனக்கு கிடைக்குங்க. அப்போது அங்கே இருக்கிற அந்த ஒரு தியேட்டர் இருக்கும், சுவாமி தியேட்டர்னு சொல்லி டிலைட் தியேட்டர், அதோட போஸ்டிங்கில் பார்த்து ரசிக்கிறது. அங்கே ஒரு பழபஜ்ஜி கடை இருக்கும், அதை பார்க்குறது. ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு பரபரப்பாக வண்டிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குங்க, அதை பார்க்குறது. அதுதான் கோயம்புத்தூரில் எனக்கு முதல் அறிமுகமான ஒரு பகுதி. அந்த பகுதி இன்னும் எனக்கு எப்போதும் பிடிக்கும். மனசு எனக்கு கனத்திருக்கிற போதெல்லாம் போய் அந்த வீதியில் தான் போய் நின்று அதை ரசிச்சுட்டு வருவோங்க சார். இதுதான் எனக்கு கோயம்புத்தூரில் பிடிச்ச இடங்க.